எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. வில் ஜாக்ஸை வந்து அவங்க இன்னொரு போகாம போயிருக்கலாம். ஏன்னா அவரை மாதிரி பண்ணிருக்கலாம். அவங்க வந்து டிம் டேவிட்டுக்கு 3 crores. டிம் டேவிட் ப்ரூவ்டு பிளேயரான்னு கேட்டா இல்ல. மும்பைக்கு அவருக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு. லெக் ஸ்பின் போட்டு அவுட் ஆவாரு. இன்னொன்னு அவருக்கு சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் அவங்களால எடுக்க முடியாத காரணத்தை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அன்சுல் கம்போஜ் ஃபியூச்சர் ரீசெண்டாக ரஞ்சியில் வந்து 10 wicket ஆல் எடுத்திருக்காரு. குஜராத் எனக்கு இதே ஒன்று தான் பிடிக்கல. ஏன்னா ஆசிஸ் நெக்ரா வந்து ஒரு பவுலர் தான் வந்து கோச்சா இருக்கும்போது எக்கச்சக்கமான பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. எதுக்கு இவ்வளவு பவுலர்ஸ்? With just 10 lakhs, earn up to 5 lakhs per month, franchise opportunities with MetaMask, an award-winning digital store platform. ரெட் நூல் யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நான் வந்து ஒரு மீம் பார்த்துட்டு தான் உள்ள வந்து ஆர்சிபி ஏதாவது பண்ணுங்களா, என்னடா காசு ஃபுல்லா அப்படி என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் டீம் எடுத்திருக்காங்க, சூப்பரா எடுத்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ. நேத்து ரிவ்யூக்கு மக்களோட சப்போர்ட் நல்லாவே நிறையவே தெரிஞ்சு. ஓகே, டீசெண்டா திட்டினாங்க. ஓகே, நாங்க தப்பா பேசியிருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். நாங்களும் எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ், அதனால நாங்க ஷேர் பண்றோம். நாங்க ஒரு சில டீம்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு வச்சிருந்தோம், அதெல்லாமே ஒரு சிலர் எடுத்திருக்காங்க, அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். அவ்வளவுதான். ஆர்சிபி நல்ல பிக் பண்ணாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க தப்பு பண்றாங்களோன்னு தோணுது. வில் ஜாக்ஸை வந்து அவங்க இன்னொரு போகாம போயிருக்கலாம். ஏன்னா அவர் பண்ணிருக்கலாம் 5.75 இன்னும் ஆர்சிபி இன்னும் ஒரு 8 crores இருக்கு. ஸோ அப்புறம் இருக்கப்போ போயிருக்கலாம்னு தோணுது. அவங்க வந்து டிம் டேவிட்டுக்கு 3 crores. டிம் டேவிட் ப்ரூவ்டு பிளேயரான்னு கேட்டா இல்ல. மும்பைக்கு அவருக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு. லெக் ஸ்பின் போட்டு அவுட் ஆவாரு. இன்னொன்னு அவருக்கு நீங்க ஒயிட் ரேஞ்சில் போட்டீங்கன்னா அடிக்க தெரியாது. அதை வந்து அவரை இன்னும் ப்ரூவ் பண்ணல. எல்லா ஷாட்டும் அடிக்க முடியாதுன்னு. ஸோ அவரை திருப்பி 3 crore போயிருக்காங்க. ரொமேரியோ செப்பேடா 1.5 crore. ஓகே, ஒரு 2 ஓவர் உங்களுக்கு டெத் ஓவர்ல பவுலிங் போடுவாரு, நல்லா அடிப்பாரு. பட் ப்ரூவ்டா இல்ல அந்த இதுல இருக்கு. வில் ஜாக்சன் லாஸ்ட் இயர் ப்ரூவ் பண்ணல. ஒரே ஒரு செஞ்சுரி, அதுவும் 47. ரஷீத் கான் பால பொழந்தாரு. பட் அவருக்கு ஒரு மும்பை பிச் வான்கடையில, இன்னொன்று ரோஹித் சர்மா, ஸ்கை, திலக் அந்த காம்புல அவர் ஆடுனா கண்டிப்பா செட் ஆவார்னு மும்பை போயிருக்காங்க. ஆகாஷ் அம்மனி அவ்வளவு ஓப்பனிங் எடுத்திருக்காங்களா? ஓப்பனிங் தான் எடுத்திருக்காங்க. ஓப்பனிங் இல்ல, அவங்க ரிக்கல்டன் ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க. பட் நீங்க வில் ஜாக்சன் எங்க ஆட வைப்பீங்க? திலக் வர்மா நம்பர் 3, ஸ்கை நம்பர் 4, நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஸ்கை 3ல வருவாரா 4ல வருவாரா? இன்னொன்னு ஸ்கை வந்து இப்பயே விட்டு கொடுத்திருக்காரு. சோ மோஸ்ட்லி ஸ்கை திலக் வர்மா நம்பர் 3 ஆடுவார். ஏன்னா ரீசெண்ட் அவரோட ஃபார்ம் அப்படி இருக்கு. நம்பர் 4 ஸ்கை ஆடுவாரு. நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. ராபின் மீன்ஸ் நம்பர் 6. இன்னைக்கு சொல்றேன், எனக்கு ராபின் மீன்ஸ் லாஸ்ட் இயர் எனக்கு யாருன்னு தெரியும். பட் நேத்து போய் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கிறிஸ்கெயில், ஜார்க்கண்டோட கிறிஸ்கெயில்னு சொல்றாங்க. இன்னொன்று தோனியோட ஊர்க்காரர், விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஹேண்டர், ஃபினிஷர். ஸோ ஒரு ஃபியூச்சர் அவர்கிட்ட இருந்து இருக்கு. அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா ஒரு இது சொல்லியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்க்கு நன்றி, யூகேல கூட்டிட்டு போய் ட்ரைனிங் பண்ணாலாம். ஸோ ராபின் மீன்ஸ்ட்டு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. மும்பை நேற்று நம்ம சொன்னோம் என்னடா எடுக்கவே மாட்டேன், இன்னைக்கு பார்த்தா தரமா எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, மும்பை ஃபேனுங்க எப்படி தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் வால் மலைக்குமோ உனக்கு மும்பைக்கு ஏதோ இல்லை நான் நல்லா எடுத்துருக்கேன். எல்லா டீம் போகும்போது மும்பை எப்பயுமே அந்த நேற்று நானே சொன்னேன், நேற்று என்னடா எடுக்கவே மாட்டேன், இன்னைக்கு தரமாக எடுத்திருக்காங்க. சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் அவங்களால எடுக்க முடியாத காரணத்தை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அன்சுல் கம்போஜ் ஃபியூச்சர் ரீசெண்டாக ரஞ்சியில் வந்து 10 wicket ஆல் எடுத்திருக்காரு. மும்பை போட்டி போட்டார். ஏன்னா லாஸ்ட் இயர் மும்பைக்கு ஒரு 2 மேட்ச் ஐ திங்க் ஆனாரு, நல்லா போட்டாரு. ஸோ அவரை சென்னை எடுத்திருக்காரு 3.7. முஸ்தபிசூரை சென்னை எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு அன்சோல்டு பிளேயர். ஆமா, இல்ல ஏன் அன்சோல்டு போனாருன்னா இன்னும் அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கடைசி செட்ல இது மாதிரி நீங்க வேண்ட பிளேயரை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்டு போயிருக்கா. டேவிட் வார்னர், மொயிலி. ஸோ அவங்களுக்கு வில்லியம்ஸ் எல்லாம் ஏஜ் அவுட்டுங்க. நீங்க அவரை போய் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பட் ஐபிஎலுக்கு அவரால் ஆட முடியுமான்னு கேட்டா அவரால் ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்திருக்காரு. பட் இப்போ வந்து அவர் T20 ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஐ திங்க் ரொம்ப நாள் அவர் கிரிக்கெட் ஆடலை. இப்போ நியூசிலாந்து இந்தியா டூர்லேயே அவர் ஆடலை. ஸோ நீங்கள் அவரை போய் அவருக்கு ஒரு 2 crore இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பாங்க. இப்போ பாருங்க எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அவ்வளோ ரேட்டுக்கு போறாங்க. அதுதான் துஷார் தேஷ்பாண்டே ஐ திங்க் 6.5 crore போயிருக்காரு ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தான் அந்த இது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்லை. அந்த குறைய வந்து துஷார் தேஷ்பாண்டே இன் அவுட் போனாங்க. ஜெரால்ட் கோட்ஸே குஜராத்துக்கு 2.40 crores தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. குஜராத்திட்ட எனக்கு இதே ஒன்று தான் பிடிக்கல. ஏன்னா ஆசிஸ் நெக்ரா வந்து ஒரு பவுலர் தான் வந்து கோச்சா இருக்கும்போது
எக்கச்சக்கமான பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. எதுக்கு இவ்வளவு அவர் கம்ஃபர்டபிள் எடுத்து வச்சிருக்காரு நினைக்கிறேன். வாங்கடா எனக்கு வந்து பால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. பேக்கப்புக்கு நீங்க ரபாடா மாதிரி ஒருத்தர் குஜராத்ல இருக்கும்போது நீங்க அவரை வந்து 14 மேட்ச் அவர்லாம் இன்ஜுரி ப்ரோனே இல்ல எனக்கு தெரிஞ்சு. நீங்க அவருக்கு கோட்ஸேயால இன்ஜுரி ப்ரோனா இருக்கு, நீங்க கோட்ஸே அவருக்கு பேக்கப்பா. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்சாரி சோசபால அகமதாபாத்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது கோட்ஸேயால சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க 2.40 crores இன்வெஸ்ட், ஓகே அவர் நல்ல ஒரு யங்ஸ்டர், ஒரு ஃபைட்டர், ஒரு பால் நீங்க 6 அடிச்சா அடுத்த பால் உங்க ஹெல்மெட்லயே போடுவாரு அப்படி கூட பவுலர். பட் பேக்கப்பா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த இதுல ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. நிறைய பிளேயர்ஸ் இன்னைக்கு பேக்கப் எடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆல்ரெடி தான் இந்த இதுல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு, எதுக்கு இவர் எடுத்திருக்காங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்று வேணா பாத்துடலாமா? கண்டிப்பா. லைனா ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம்சன் அன்சோல்டு பேசிட்டோம். கிளென் பிலிப்ஸ் அவரும் வந்து அன்சோல்டு. ஏன்னா ஆனா அவர் ஒரு நல்ல பிளேயர். அவர் வந்து இனிமே ஐ திங்க் லாஸ்ட் செட்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு நல்ல ஃபீல்டர், ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பவுலர், நல்ல ஹிட்டர். பட் அதான் அவருக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு மாதிரி எல்லா மேட்ச் அடிப்பா, ஒரு 5 மேட்ச் ஆச்சு அடிப்பான்னு கேட்டால் இல்லை. பட் ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபீல்டர், நல்ல பவுலர், பேட்ஸ்மேன் நல்லா அடிப்பார். ஸோ அவரை மேபி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரோமன் பவுல் 1.5 crore கொல்கத்தா. எஸ், குட் பை. ஆனால் அவர் வந்து லாஸ்ட் இயரே அவருக்கு வந்து லெக் ஸ்பின் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. நீங்கள் ரசல் அண்ட் ரோமன் பவுல் ஒரு ஃபினிஷராக இருக்க போறாங்க கொல்கத்தாக்கு. ஸோ நல்ல பை. ஆனால் அந்த லெக் ஸ்பின் தாண்டிட்டாருன்னா அவருக்கு சம பிளேயர். ஃபேப் டு பிளஸி 2 கோடி டெல்லி பேஸ் பிரைஸ்லயே வந்து சூப்பர் பிக். ஆனா எங்க ஆட வைக்க போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. கரெக்ட். ஏன்னா நீங்க ஃப்ரேசர் மெர்க் அண்ட் ஐ திங்க் கேப்டன்சிக்கு எடுத்திருக்காங்க டெல்லியில. ஸ்டேஸ் இருக்காரு டெல்லி ஸ்டேயர்ஸ் இல்ல, கேஎல் ராகுலும் ஃப்ரேசர் மெர்க்கும் நீங்க ஓப்பனிங் ஆட போறீங்க. ஸோ அதனால நீங்க டூ பிளேஸையும் ஃப்ரேசர் மெர்க் ஓப்பனிங் ஆட வைக்க போறீங்களா இல்ல கேஎல் ராகுல் அந்த இது இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு டூ பிளஸி அண்ட் ஃப்ரேசர் மெர்க் ஓப்பனிங் போயிட்டு 1-1 கேஎலும் ஃபேபும் உள்ள வருவாங்கன்னு தோணுது. ஃப்ரேசர் மெர்க் ஒன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃப்ரேசர் மெர்க் வந்து ஒரு பவர் பிளே ஹிட்டர் வந்ததுல இருந்து அடிப்பார். ஆனா கேஎல் ராகுல் அப்படி இல்ல, உங்களால நிதானமா அடிக்க முடியும். ஸோ டூப்ளஸியையும் ஃப்ரேசர் மெர்க்கையும் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு 1-1 வேணா கேஎல் ஆடுவார், இல்ல நம்பர் 4 ஆடுவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க். கிரேட். ஓகே. ரஹானே அன்சோல்டா போயிருக்காரு சென்னைக்கு. சென்னைக்கு மட்டும் தான் உழைச்சிருக்காரு. சி அவர் தான் இந்த இப்ப T20 அப்படியே மாறிடுச்சுல உங்களுக்கு. நீங்க வந்து யங் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எல்லாரோட கவனமுமே யங் பிளேயர் சைடு போயிருச்சு. அதை வந்து நான் இந்த ஆக்ஷன்லயே வந்து பார்க்க முடியும். நீ எவ்வளவு பெரிய சீனியர் பிளேயரா இரு, அவன் நல்லா விளையாடுறான், அவனுக்கு தான் முதலிட போறாங்க. அது பெஸ்ட். அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. நல்ல ரகானே இனிமே வந்து அவரால் பண்ண முடியுமான்னு கேட்டா ஒரு எஃபெக்ட கொடுக்குமா இல்ல. சிஎஸ்கேக்கு பண்ணாரு. பட் லாஸ்ட் இயர் அவர் சிஎஸ்கேக்கு ஐ திங்க் ரொம்ப பெருசா இல்ல. அதுக்கு முந்தின வருஷம் நல்லா அடிச்சாரு. ஸோ லாஸ்ட் இயர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து அவருக்கு ஓகே, இனிமே மேபி யாராச்சும் ஒரு மிடில் ஆர்டர் தேவைன்னா எடுத்துப்பாங்க மேபி. பட் தெரியல, இந்த வருஷம் அன்சோல்டு தான் நினைக்கிறேன். டிகே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அப்படி ஒதுங்கி நல்ல டீமை பிடிச்சு போயிடலாம் நினைக்கிறேன். சீரியஸ்லி டிகே இந்த இதுல இந்த ஐபிஎல் இருந்திருந்தாருன்னா சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு எடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த மாதிரி அன்சோல்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விக்கெட் கீப்பிங் தேவை. பட் அவர் ஒரு கோச்சா இப்ப ஆர்சிபிக்கு செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்ஷன்ல உட்காந்து நிறைய இது அவர் பேசுறாரு, நிறைய பிளான் பண்றாங்க. அப்படி இருக்கப்ப அவர் பின்னாடி எல்லாம் நல்லா ஒர்க் பண்றாருல, எதுக்கு முன்னாடி கிரிக்கெட். ஆமா கரெக்ட். மயங்க் அகர்வால் அன்சோல்டா போயிருக்காரு. அவர் லாஸ்ட் இயர்ஸே அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, மயங்க் அகர்வாலோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இல்லனால அன்சோல்ட் கேஷுவல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே சூப்பர். பிருத்வி ஷா அன்சோல்ட். நான்லாம் பிருத்வி ஷா ஸ்டார்டிங்ல அவர் என்ன பத்தி பேசினானா, சச்சின், சேவாக் அண்ட் இன்னொரு பிளேயர், இன்னொரு 3 பேரையும் சேர்ந்து நின்ற கலவை பிருத்வி ஷான்னு சொன்னாங்க. ரீசெண்டா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டினாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட கிரிக்கெட் கரியர் அவ்வளோவா சரியா இல்லை. பட் மும்பைக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இன்னும் அவரோட பிருத்வி ஷா வரல. ஆனா கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேலண்ட், நல்ல டேலண்ட், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கக்கூடிய பிளேயர், இந்தியாவோட டெஸ்ட் ஆடின பிளேயர். ஸோ அப்படி இருந்தவர் கேப்டன் அவரா இருந்திருக்காரு. ஸோ ஏன்னா சுப்பன் கில் அவரும் ஒரே தான் போட்டிட்டாங்க. கரெக்ட். ஸோ சுப்பன் கில் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிருக்காரு. இப்போ அவர் டீம்ல கூட இல்லைன்றது ஒரு வருத்தமான செய்தி தான் இருக்கு இல்லையா? சர்துல் தகூரும் அன்சோல்ட் ஆயிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடான அது எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏன் சர்துல் தகூருக்கு 2 கோடி தான் நீங்க யாராச்சும் போயிருக்கா இல்ல. சென்னையில அவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்னொரு சென்னை டீம் செட் பண்ணிட்டாங்க. நீ சர்துல் தகூரை பேக்கப்பா எடுக்கணும். பட் ஒரு டைம்ல வந்து விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஒரு பேட்டிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். திடீர்னு வந்து ஒரு 30 ரன் உங்களுக்கு அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ சர்துல் தகூர் எனக்கு 2 crore அன்எக்ஸ்பெக்டட். பட் ஓகே அப்படின்ட்டு போயிடலாம் இல்லையா? வாஷிங்டன் சுந்தர் 3.2 crore குஜராத் ஐ திங்க் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக அவரோட ஃபார்முக்கும் குஜராத்தில் வந்து ஆல்ரெடி
4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த வருஷம் ஆடுறாங்க. சாய் சுதர்சன், சாய் கிஷோர் அண்ட் வாஷிங்டன். 4 தமிழ்நாடு டீமுங்க, அது குஜராத் டீம்லாம் கிடையாது. 4 பேருமே ஐ திங்க் பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க. ஏன்னா சாய் கிஷோரா ரீடைன் பண்ணிருக்காங்க ஆர்டிஎம் மூலமா. சாய் கிஷோரா வாஷிங்டன் வரும்போது வாஷிங்டன் தானே போவாங்க. நீங்க 2 பேருமே டிஃபரெண்ட் பிளேயர்ஸ். உங்களுக்கு சாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பவர் பிளேல போடக்கூடியவர். வாஷிங்டன் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆல்ரவுண்டர். ஸோ வந்து நீங்க 2 பேரும், ஏன்னா இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் நீங்கள் வாஷிங்டன் ஷாருக்கான பேட்டிங் ஆட வச்சுட்டு நீங்கள் சாய் கிஷோரை பவுலிங் போட வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுல நல்ல யூஸ்ஃபுல். சாம் கரன் 2.4 crore CSK. சென்னை 2.60 ஐ திங்க். 2.6 crore. எஸ், சாம் கரனை போனா நல்ல பிக்னு தோணுது எனக்கு. இல்ல நல்ல பிக் இல்ல. நீங்க சாம் கரன் ரீசெண்டா ஃபார்ம்லயே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க சாம் கரனை எங்க ஆட வைக்க போறீங்க? நீங்க ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூவே 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. சாம் கரனையும் நீங்க தொடர்ந்து 4 லெஃப்ட் ஹேண்டர் எந்த டீமே ஆட வைக்க மாட்டாங்க. நீங்க எங்க ஆட வைப்பியா? ஜடேஜா பிளேயரை நாங்க ஆட வைப்போம். அடுத்து ஜடேஜாவும் உங்களுக்கு வராரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ எத்தனை லெஃப்ட் ஹேண்டர் ஆட வைப்பேன்னு ஒன்று இருக்கு. ஓகே, பவுலிங் ஆல்ரவுண்டரா நீங்க ஆட வைக்கணும்னா நீங்க நம்பர் 7 நம்பர் 8 ஆட வைக்கலாம். சென்னைக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலே எடுத்திருக்காங்க. பஞ்சாபோட சென்னை நல்லா தான். ஆமா, நல்லா தான் விளையாண்டு. இன்னொன்னு சென்னை கொஞ்சம் நல்ல க்ளோஸ். சென்னையோட சிட்டி அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எடுத்திருக்காங்க. சூப்பர். மார்க்கோ ஜான்சன் 7 crore பஞ்சாப். சரியான பிக். ரீசெண்டா இந்தியாவை T20ல ஒரே ஆளு சவுத் ஆப்பிரிக்கா அடிச்ச இவர் தான். ஒரு ஆளா ஐ திங்க் 17 பாலுக்கு 50 சம்திங் அடிச்சாரு. ஸோ நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலர், பவர் பிளேல நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர். பஞ்சாப் ஆனா இந்த தடவை சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா யோசிச்சிருக்காங்க. அது ஒரே காரணம் ரிக்கி பாண்டிங் மைண்ட். சரியான பிக், கரெக்டா எடுத்திருக்காங்க. யார் யார் வேணும் யார் யார் வேணாம் அப்படின்றதுல இறங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நம்பர் அந்த 4ல வந்து இந்த தடவை பஞ்சாப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, டார்லிங் பிரீத்தி சிந்தா கூட ஜஸ்ட் பிரீத்தி நல்லா தடவை தூக்கவே இல்லை. அது மட்டும் நாங்க 7 கோடி போறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் வந்தாங்களே தவிர மற்றபடி சூப்பர். மிச்சல் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு, அன்எக்ஸ்பெக்டட். லாஸ்ட் இயர் உங்களுக்கு நீங்க சிஎஸ்கே ஐ திங்க் 6 crores மேல எடுத்தாங்க. 6 crore 4 crore ஐ திங்க் எடுத்தாங்க. சுத்தமா இல்ல, பெர்ஃபார்மன்ஸே இல்ல. இன்னொன்னு, நீங்க டாரன் மிச்சல் மாதிரி பிளேயருக்கு நான் எதுக்கு அந்த கோடி இன்வெஸ்ட் பண்ணேன்னு இப்பெல்லாம் டீம்லாம் எல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கு. யார் எனக்கு வேணும் யார் அப்படின்னா ஃபேன்ஸ் கொஸ்டின் கேட்ற எடுத்தல என்ன ஒண்ணா இப்ப எதுக்கு எடுத்தாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறதுனால குர்ரல் பாண்டியா 5.7 RCB அன்எக்ஸ்பெக்டட் சூப்பர் பிக். நல்ல பிக். ஆனா நல்ல பிக். ஏன்னா மும்பை போவாங்கன்னு நினைச்சேன். ட்ரையே பண்ணல. ஐ திங்க் குர்ரல் பாண்டியா ட்ரையே பண்ணல. ஜிடி கூட தக்க வச்சுக்கோங்க நினைச்சேன் நான். இல்ல லக்னோ தக்க வச்சுக்கோங்க. 5 crore மேல உங்களால போக முடியல அவங்க. ஏன்னா அமௌண்ட் போஸ் எல்லாருமே கம்மியாயிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி நல்ல பை. ஒரு பவுலர் ஸ்பின்னர் ஒரு 3-4 ஓவர் பவுலிங் அவரால் போட முடியும். பேட்டிங் ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாரு. எல்லா மேட்ச் அடிக்க மாட்டாரு. ஏதாவது ஒரு மேட்ச் சிக்கிச்சுனா இல்ல, அதுதான் சொல்றேன். எல்லா மேட்ச் அடிக்க மாட்டாரு, அடிப்பாரு. ஃபீல்டர், குட் ஃபீல்டர். உங்களுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் பிளேயர் டீம்ல இருப்பாரு. எப்பயுமே டீம்ல இருப்பாரு. இன்னொன்னு ஆர்சிபி அந்த கோலி ஒரு யுனைட் இருக்கும். அந்த இதெல்லாம் வந்துருவாங்க எல்லாருமே. நிதிஷ் ராணா 4.2 crore ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா நிதிஷ் ராணால வந்து நம்பர் 3 பொசிஷன் ஃப்ரீயா இருந்துச்சு. அந்த நம்பர் 3க்கு அவங்க யாரும் இருந்துன்னா கொல்கத்தாவால போக முடியல நிதிஷ் ராணாக்கு. ஸோ செம்ம பிக்கு, சரியான பிளேயர், சரியான விளையாடுவார், கண்டிப்பாக விளையாடுவார். சாய் ஹோப் அன்சோல்ட் ஆயிருக்காரு. எக்ஸ்பெக்டட் அவங்களாம். ரியான் ரிக்கல்டன் மும்பை. குயின்டன் டிகாவோட தம்பினே சொல்லலாம். எப்படின்னா அப்படியே குயின்டன் டிகா மாதிரியே விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஓப்பனர். பட் மும்பைக்கு இங்கே மும்பைக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவில் மும்பைக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் இப்போ வில் ஜாக்ஸ் எடுத்தனால அவர் ஆடுவாரான்னு கேட்டால் தெரியல. 11ல் செட் ஆக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நீங்கள் வில் ஜாக்ஸ் அதுக்கப்புறம் ஆட வைக்க முடியாது எங்கே ஆட. ஸோ வில் ஜாக்ஸை நீங்கள் 5 crore கொடுப்பது. ரிக்கல்டன் பேக்கப் ஐ திங்க் பேக்கப் ஓப்பனராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நல்ல பிக். மும்பை அது கரெக்டாக எடுத்திருக்காங்க. சூப்பர். KS பரத் அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஆமாம், அது எக்ஸ்பெக்டட். ஓகே, ஏன்னா ரீசெண்டாக அவர் இல்லை எந்த ஸ்குவாட்லையுமே இல்லாமல் இருக்காரு. ஜோஸ் இங்கிலீஷ் 2.6 crore பஞ்சாப். சூப்பர் பிக், நல்ல பிக். பஞ்சாப் ஆஸ்திரேலியா டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆஸ்திரேலியா டீம். ஆமா, நீங்க எத்தனை பேர் ஆட வைப்பீங்க? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டாயினிஸும் ஆஸ்திரேலியா, மேக்ஸ்வெலும் ஆஸ்திரேலியா, இங்கிலீஷும் ஆஸ்திரேலியா, ரிக்கி பாண்டிங்கும் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியன் டீம்ல தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியால இருக்கிற ஆஸ்திரேலியா டீம். டெவன் ஃபெராரிவா. ஆமா, டெவன் ஃபெராரி போன வருஷம் ராஜஸ்தான் இருந்தாரு. அவர் மேல நிறைய ஒரு இது இருந்துச்சு, நிறைய நல்லா பண்ணுவாருன்னு இருந்துச்சு. பட் 2-3 மேட்ச் தான் ஆனாரு, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதனால அப்படியே ட்ராப் பண்ணிட்டாரு. துஷார் தேஷ்பாண்டே 6.5 crore ராஜஸ்தான். சென்னையின் செல்ல பிள்ளை ஓடிவிட்டது. இது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, சென்னை விட்டதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு இவ்வளவு ரேட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதே பெருசு. ஏன்னா பேட்ஸ்மேன் தான் எப்பயுமே வந்து ஒரு ஹையஸ்ட் ரேட்டுக்கு போவாங்க. ஃபாஸ்ட் பவுலர் எல்லாமே அந்த 6-7 crore போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. துஷார் தேஷ்பாண்டியா இருக்கட்டும், ஆகாஷ் தீப் ரீசன்ட் டெஸ்ட் பவுலர் 8 கோடிக்கு ஐ திங்க் லக்னோ போயிருக்காங்க.
ஸோ அதுவும் ஹாப்பியாக இருந்துச்சு. அன்சுல் கம்போஸ் ஒரு 3 பாயிண்ட் சம்திங் சிஎஸ்கேக்கு போயிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையிலே. எனக்கெல்லாம் ஹாப்பி, என் தலைவன் 18 கோடிக்கு போனதுடா. அகல ஆரம்பிடா. சூப்பர். ஜெரால்டு கோட்ஸியா 2.4 அப்படியே விட்டுறலாம். உள்ள டைம் அப்படியே விட்டுறலாம். ஃபுல்லா விட்டுலாங்கயா? இல்ல தீபக் சகர் 9.25 போயிடலாம். அது அடுத்த சென்னையின் செல்லப்பிள்ளை தீபக் சகர் 9.25 crore. மும்பை சம பிக்கு நினைக்கிறேன். சம பிக் எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி பிக். இன்னொன்னு வான்கடையில அந்த ஈவினிங் வந்து பீச்சுக்கு பக்கத்துல பூம்ரா வச்சிருக்காங்க. என்ன அதை நான் யோசிச்சு. இன்னொன்னு நீங்க பாருங்க, அல்லாஹ் ஹசன்பூர் ஒரு சாரி அவர் பேரு அல்லாஹ் ஹசன்பூர் சம்திங், ஆப்கானிஸ்தான் பவுலர், மிஸ்ட்ரி பவுலர், 4.5 கோடிக்கு மும்பை எடுத்திருக்காங்க. பவர் பிளே பவுலர். மும்பைக்கு பவுலிங் பும்ரா தேவையே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்க் இது போல்ட் ஆரம்பிப்பாரு. செகண்ட் ஓவர் நேரா வந்து தீபக் சகர் ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர் போடுவாங்க. அந்த அல்லாஹ் ஹசன்பூர் சரியான பவர் பிளே பவுலர். அண்டர் 19 ஆசியா கோப்பை வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர். ஸோ சரியான பிக்கு. ஸோ அதனால பும்ரா வந்து டெத் ஓவர் நீ 4 ஓவர் போட்டுக்கப்பான்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கா மும்பை. ஏன்னா அந்த மும்பைட்ட பவுலிங் வந்து ரீசெண்டாக வந்து பும்ரா ஒரு வருஷம் இருந்தாரு, ஆர்ச்சர் ஒரு வருஷம் இருந்தாரு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு மும்பைட்ட. ஸோ அதை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நீங்கள் சரியா தீபச்சாரை பற்றி பேசும்போது புவனேஷ்குமார் ஆர்சிபிக்கு போயிருக்காரு. அதுவும் சரியான பிக். ஆர்சிபி அந்த கோலி காம்பினேஷன் அதெல்லாம் செட் ஆகும்போது அந்த நல்ல டீம் இருக்காங்க. நீங்க புவனேஷ்குமார், ஹாசல்வுட், அதுக்கப்புறம் யாஸ்தயால் ரீடைன் பண்ணிக்க. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் நேற்று எடுத்தாங்க, அவரும் நல்ல பை. ராசிக் தார்னு ஒரு ஸ்விங் பவுலர், டெத் ஓவரில் ஏக்கர் போறவர். ஸோ பவுலிங் இந்த தடவை கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. சூப்பர். முகேஷ் குமார் 8 கோடி டெல்லிக்கு எடுத்திருக்காங்க. ரீடைன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுத்தாங்க. டெல்லிக்கு அவர் தேவை. ஏன்னா லாஸ்ட் இயர் டெல்லிக்கு நல்லா போட்டு டெல்லிக்கு அவர் கரெக்டான பிளேயர். சூப்பர். அடுத்து வந்து அன்கேப்டு நிறைய பேரை வந்து நல்லா இன்னைக்கு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரி 30 lakhsக்கு வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. முகேஷ் சௌத்ரி சிஎஸ்கேக்கு தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. குர்னூர் பிரார்னு ஒரு பிளேயர், நான் அவரை வந்து பார்த்தேன். சரியான ஸ்விங், சரியான பேஸ் போறவர். அவர் ஒரு 1.5 கோடிக்கு போயிருக்காரு, யாருன்னே தெரியாது. முகமது அர்ஷத் கான் ஒரு 1.5 கோடிக்கு குஜராத் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அண்ட் பேட்டிங் ஆடக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு இதுல 2 வந்து கொஞ்சம் வந்து இதா இருந்துச்சு. சோலங்கின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ எனக்கு வந்து அது வந்து கரெக்டான ஆப்ஷனை கேட்டா ஒரு நல்ல பிளேயர், ஒரு லெக் ஸ்பின்னர், சிஎஸ்கேல டீம்ல இருந்தாரு. அவர் ஒரு 30 லட்சம் கொடுத்து ஏதாச்சும் ஒரு டீம், மும்பை மாதிரியான பிளேயர், ஒரு லெக் ஸ்பின்னர் இன்னும் மும்பைக்கு இல்லை. ஐ திங்க் கரண் சர்மா தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு யங் பிளேயர் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னா நீங்கள் சோலங்கியை போயிருக்கலாம். ஜாத்வேத் சுப்ரமணியன் தமிழ்நாட்டோட லெக் ஸ்பின்னர், ஐ திங்க் அன்சோல்ட் ஆயிருக்காரு. ஏன் தெரில, போனதான் எஸ்ஆர்எச்ல இருந்து அவரை நான் நேரில் பார்த்துருக்கோம். நம்ம டீம்ல இருக்கனால நான் அவரை நிறைய இதில் பார்த்துருக்கேன். ரஷீத் கான் மாதிரி அவரோட பாடியில அவரோட வந்து நீங்க கணிக்க முடியாது. லெக் ஸ்பின் போறாரா, கூலி போறாரான்னு. அவர் கையில வந்து அந்த திறமை இருக்கு. கூலி போறாரான்னு ஒரு திறமை வச்சிருக்காரு. ஸோ அந்த இதுல வந்து அவர் அன்சோல்ட் ஆடுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. சிஎஸ்கே வந்து ஷேக் ரஷீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அண்டர் 19 பேட்டரா இருந்தவர். போன வருஷமும் ஐ திங்க் சிஎஸ்கேல தான் இருந்தார். ஸோ அதை அப்படியே இது பண்ணியிருக்காங்க. அன்சுல் கம்போஸ் 3.40 crore சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன் அன்குல் ராய் வந்து அன்சோல்ட் எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு அவர் வந்த மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஸோ அவரால் பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் அடிக்க முடியும். டர்னர் விக்கெட்ல செமையா போடுவார். ஐ திங்க் சிஎஸ்கே அவருக்கு போயிருக்கலாம். ஏன்னா ஒரு ஜடேஜாவுக்கு பேக்கப்பா அப்படி எடுத்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் தெரில. மயங்க் தக்கூர் அப்படிங்கிறவர் அன்சோல்ட் ஆயிருக்காரு. மயங்க் தாகர் அவர் வந்து போன ஆர்சிபில இருந்தாலும் பட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு எடுக்கல யாரும். ஹிமத் சிங் 30 லட்ச ரூபாய்க்கு எல்எஸ்ஜி பிக் பண்ணிருக்காங்க. அவங்களாம் என்ன ஒரு அவங்களோட மேபி எல்எஸ்ஜி லக்னோக்கு இதா டொமஸ்டிக் அரவலா இருக்கட்டும், அப்படி இருக்கலாம். அடுத்து ஃபின் ஆலன், டெவல் பிரவிஸ், பென் டக்கட் 3 பேருமே அன்சோல்ட் நல்ல பிளேயர்ஸ். ஃபின் ஆலன் உங்களுக்கு ஓப்பனிங் யாராவது பஞ்சாபுக்கு இன்னும் ஓப்பனர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி பஞ்சாப் போயிருக்கலாம். டெவல் பிரவிஸ் குட்டி ஏபிடின்னு சொன்னாங்க, அவரும் அன்சோல்ட் ஆயிட்டாரு. பென் டக்கட் உங்களுக்கு நல்ல ஒரு பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், அவரையும் மிஸ் பண்ணிட்டாங்க. மணிஷ் பாண்டே 75 lakhs கேகேஆர். ஓகே ஓல்ட் பாடிலாம் இருங்க, எதுக்கு சப்போர்ட்டுக்கு இருங்க, எப்பயாவது யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. முகேஷ் சௌத்ரி ஒருத்தர் 30 லட்ச ரூபாய்க்கு சிஎஸ்கே போயிருக்காரு. குட். முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி சிஎஸ்கே இருந்தாரு. ரூதர்ஃபோர்ட் 2.60 crore மும்பை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியான பிக். நம்பர் 7க்கு மும்பைக்கு ஒரு ஸ்பாட் தேவை. அப்படியே ஒரு பொலார்ட் மாதிரியான ஒரு பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஹிட்டர். டிம் டேவிட் 3 crore ஆர்சிபி. அது நான் பேசியாச்சு, நல்ல பிக். பட் அதான் அவருக்கு ஒரு வீக்னஸ் மட்டும் அவருக்கு சரி பண்ணிட்டா செம்ம பிக்.
தீபக் கூடா 1.70 crore சிஎஸ்கே சிஎஸ்கே தேவையில்லாத ஒரு வேலையோ திருப்பி நேத்து ரச்சின் ரவீந்திரா மாதிரி இது அன்வான்டட் நல்ல பிக்னு சொல்றாங்க ஒரு சிலர் பார்க்கலாம். வில் ஜாக்ஸ் சபாஸ் அகமது வந்து 2.4 crore LSG பிக் பண்ணிருந்தாங்க. சரியான ஹிட்டர் ஒரு மாதிரி. அப்துல் சமாத் நல்ல ஒரு ஃபினிஷர், ஸோ அவருக்கு கொடுத்தா நல்லது. வில் ஜாக்ஸ் உங்களுக்கு 5.25, முகமது ஜாய் 2.4, பஞ்சாப் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடக்கூடிய பேட்டிங். சாய் கிஷோரா 2 crore குஜராத் ரீடைன் பண்ணிட்டாங்க. ரொமேரியா செப்பட 1.5 crore ஆர்சிபி எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம். ஸ்பென்சர் ஜான்சன் 2.5 இதான் கேகேஆர் எடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலர், ரீசெண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு T20ல. ஸோ அவர் எடுத்தது நல்லது. எனக்கு முஸ்தபிசர் ரஹ்மான் ஓகே, அவர் அன்சோல்டு இருந்தாலும் எனக்கு உம்ரான் மாலிக் மாதிரி ஒரு ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் பவுலர்ஸ்னு பேசினவர் இப்போ அன்சோல்டா இருக்காது. எனக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏன்னா அவரை வந்து இன்னும் அவர் நிறைய கத்துக்கணும்னு சொல்றேன். யூஸ் பண்ணதானே அந்த பொட்டன்ஷியல் என்னங்கிறது நமக்கு சோ அந்த இது ஒரு மாதிரி இருந்துச்சு. இஷாந்த் சர்மா வழக்கம் போல 75 லட்சம் ஜிடி ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்காரு. ருவான் துஸ்ஸராவா 1.6 crore இது ஆர்சிபி எடுத்திருக்காங்க. சோ நல்ல பை. மலிங்கா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பவர் பிளேல போடக்கூடிய பேர். நீங்க புவனேஷ்குமார் அண்ட் ருவான் துஸ்ஸராவா பவர் பிளே போடலாம், நல்லா போடுவாரு. அதுக்கப்புறம் வந்து உனத்கட் 1 crore எஸ்ஆர்எச் அப்படியே எடுத்திருக்காங்க. உமேஷ் யாதவ் அன்சோல்ட். ஆண்ட்ரே சித்தார் தமிழ்நாடு. ஆமா, அவர் நீங்க ஏதாச்சும் ஒரு பேக்கப்க்கு அவர் வச்சிருப்பாங்க. பட் 2 crore கொடுத்து எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து கேகேஆர்ல இருந்தாரு லாஸ்ட். எஸ் கேகேஆர்ல இல்ல, குஜராத்ல இருந்தாரு. சமிக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருந்தாரு. அண்ட் ஆண்ட்ரே சித்தார்னு ஒரு நல்ல பேட்ஸ்மேன், T20 சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாடுக்காக. அவரை வந்து யாரும் எடுக்காது வந்து அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் செட்ஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி எல்லா டீமும் அந்த 11 எடுத்துட்டாங்க. ஸோ இனிமே வர்றது பேக்கப் அண்ட் ஏதாச்சும் ஒரு டீம் இந்த ஓப்பனர்ஸ் அது மாதிரி ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், எடுக்கிற பாப்பாங்க. அண்ட் இதுவரை ஐபிஎல் ஆக்ஷன் இந்த வருஷம் 10 டீமுமே ஒரு நல்ல டீமா இருக்க போகுதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு தோணுது இல்லையா? ஆமா, ஏன்னா ஆர்சிபி எப்பவுமே கொஞ்சம் அடி வாங்குவோம், டீம் 11ஸ்ல வந்து அடி வாங்குவோம், அந்த ஸ்குவாட்லயே அடி வாங்குவோம். பட் இந்த டைம் அவங்களுமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உண்மை. ஸோ ஈசா கப் நம்ம ஹோப் இருக்கு ப்ரோ, அவ்வளவுதான். ஸோ தொடர்ந்து நம்ம ரெட் நூல் தமிழ் நியூஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஐபிஎல் நியூஸ் எல்லாமே அப்படி வந்துட்டே இருக்கு. ஓகே, தேங்க்யூ. With just 10 lakhs, earn up to 5 lakhs per month, franchise opportunities with MetaMax, an award-winning digital store platform.